இந்த மாதம் வந்து சாலை பாதுகாப்பு மாதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரமாக ஜனவரி 11 18 வரை வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இதில் வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்று வந்து நாம் மோட்டார் சைக்கிள் பேரணியில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கண்டிப்பாக வந்து தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதனுடைய அவசியத்தை விளக்கும் விதமாக நாங்கள் பேரணி துவக்கி அமைச்சிருக்கிறோம். ஏன்னா மதுரை மாநகரை பொறுத்த வரைக்கும் சாலையினால் ஏற்படும் விபத்துக்களை உயிரிழப்பு வந்து இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும் மற்றும் பாதசாரிகளுமாக தான் இருக்காங்க. இவங்களே கிட்டத்தட்ட ஒரு 80% பேராக இருக்காங்க. ஸோ அதனால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிவதன் மூலமாக இதை வந்து குறைக்கலான்றதை எய்ம் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பாதசாரிகளில் வந்து அதனுடைய உயிரிழப்பை தடுப்பதற்காக மாநகரில் உள்ள இந்த மீடியன்ல வந்து மொத்தம் 236 மீடியன்ல அங்கங்கே கேப் இருந்தது. ஏன்னா அதில் தான் வந்து சடனாக கிராஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து சாலை விபத்து ஏற்படுதுன்றதுக்காக அதையும் நம்ம போன வருடம் ஃபுல்லாகவே நெடுஞ்சாலைத்துறை அவங்க மூலமாகவும் கார்பரேஷன் மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் எல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ இதனுடைய எஃபெக்ட் என்னதுன்னா சென்ற வருடம் கடந்த வருடத்தை விட 10.2% வந்து ஃபேட்டல் ஆக்சிடென்ட் குறைஞ்சிருக்கு, அதாவது உயிரிழப்பு குறைஞ்சிருக்கு. அதேமாரி டோட்டலாக வந்து 15% வந்து நமக்கு ஆக்சிடென்ட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய இதை வந்து மேலும் இந்த வருடம் வந்து இன்னும் சாலை விபத்தில் குறைக்கணுன்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாம் இந்த பேரணியும் விழிப்புணர்வையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். சென்ற அரண்டு பண்ண அதே அளவு இப்போ இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எல்லா இடங்களிலும் இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். ஒரு காலையிலுக்கும் டோக்கன் அவங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் படி டோக்கன் கொடுக்கப்படும். டோக்கனுக்கு அந்தந்த டைம் கொடுக்கப்படும். அந்தந்த டைமில் அவங்க பாட்டும் உள்ளே வந்து காலையில் வந்து விடப்படும். ஸோ அதனால் அங்கே வந்து ரஷ்ஷோ மற்றபடி இது இல்லாத அளவுக்கு பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1500 காவலர்கள் வந்து அந்த பணியில் இருப்பாங்க. நன்றி, தேங்க்யூ. இல்லை, இது வந்து ஆர்டிஓ மூலமாகவும் போக்குவரத்து துறை மூலமாக நாம் வந்து ஸ்பெஷல் டிரைவே பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு எவ்வளோ வண்டி எடுத்திருக்கீங்கம்மா? 58 வந்து அந்த லைசன்ஸ் இல்லாத வண்டிகள், ஆட்டோக்கள் எல்லாத்தையுமே எடுத்திருக்கிறோம். இதே மாதிரி பஸ் ஸ்டாப் எங்கே இருக்கணும், அவங்க எங்கே ஏற்றணுன்றதைக்கும் நம்ம 2 இடத்துக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்து இதுவும் போட்டிருக்கிறோம், போர்டும் வச்சிருக்கிறோம். அதை அவங்க கடைபிடிக்க சொல்லி ஆர்டிஓ மூலமாகவும் மீட்டிங், காவல்துறை மூலம் மீட்டிங் போட்டு அதை என்ஷூர் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லை சார், அதாவது ஒன் சைட்ல வராங்க, ஒன் வேல வராங்க, அந்த சைடுல இருந்து வராங்க. இல்ல அப்படியே தான் நிச்சயமா வந்துட்டு இருக்காங்க. ஓகே, வராங்க நான் பாக்குறேன். இருந்ததுன்னா நிச்சயமா நடவடிக்கை எடுக்கிறோம், நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறோம். சரியா, காவலர் போட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. நிச்சயம் பார்த்தோம். நன்றி, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.